ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாப்பனீஸ் கல்ட் கிளாசிக்கான ஒரு ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். பேராசைட் மூவிக்காக ஆஸ்கார் அவார்டு வாங்கினார்ல பாங் ஜான் ஹோ, அவர் மெமரிஸ் ஆஃப் மர்டர் மூவி எடுக்கிறதுக்கு இந்த மூவியை தான் இன்ஸ்பயர் எடுத்திருப்பார். இந்த மூவியோட நேம் தான் க்யூர். இந்த மூவி 1997 ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி மூவிலனா ஒரே கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒரு கில்லர் இருப்பான், அவன் பண்ணுற எல்லா கொலையிலையும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதை லீடாக வச்சு படத்தோட எண்டில் யார் கில்லர்ன்றதை கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த படத்தில் இது எல்லாமே உல்ட்டாவாக நடக்கும். ஆக்சுவலாக கில்லர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். என்னாஃபான எவிடன்ஸ் இல்லை அப்படின்றனால அவனை என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை வச்சு பார்ப்போம். வீடியோவோட எண்டில் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேடியை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த லேடி வந்து கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இருக்கிற ஒரு பர்சனு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அவங்க எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்குள்ளேயே அவங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குன்றதே தெரியாது. டக்குன்னு பிளாக் அவுட் ஆகி நின்றுவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவ் இருந்திருப்பார். அப்போ அந்த டிடெக்டிவ்க்கு வந்து ஒரு கேஸ் வந்திருக்கும். அது என்ன கேஸ்னால், ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து ஒரு பர்சன் வந்து கொன்னுட்டு கழுத்தில் வந்து எக்ஸ் மார்க் போட்டிருக்கான். அந்த இடத்துல பாடி மட்டும் தான் கிடச்சிருக்கு, பட் அவனை வந்து காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கும். அந்த கேஸை பார்க்க போகிறப்ப தான் ஹீரோ வந்து அந்த கொலை பண்ணவே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான்றது தெரிஞ்சிடும். ஸோ அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவனை அப்படி கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அவன் வந்து ரொம்ப வியர்டாக நடந்துக்கிருவான். ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்குறப்ப, எனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுனே தெரில, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிச்சு, நான் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த கேஸ் வந்து டிடெக்டிவ் வந்து 3வது கேஸு. 3 கேஸ்லையுமே இதே மாதிரி இன்சிடென்ட் தான் நடந்திருக்கும். கொலை பண்ணவங்க எல்லாருமே ஏன் இப்படி பண்ணோன்ற விஷயமே தெரியாது. ப்ளஸ் அவங்க யாரை கொலை பண்ணாங்களோ அவங்க கழுத்தில் வந்து எக்ஸ் மார்க் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஃபுல்லாக ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ண டேப்லாம் பார்த்துட்டு, ஆக்சுவலாக அவங்க யாருமே பொய் சொல்லலை, எல்லோரும் உண்மை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அப்போ இதெல்லாம் டெவில் தான் அவங்கள பண்ண சொல்லிச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன். அதுக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து இருக்கலாம், ஏன்னா இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா பீச்சில் ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் ரொம்ப வியர்டாக நடந்துக்கிருவேன். ஒருத்தவன்ட்ட போய் நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்றத கேட்டு அப்போ தான் போயிருப்பேன். திருப்பி வந்து அதே கொஸ்டின் அந்த பர்சன்ட்ட கேட்பேன். இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, லூசுமான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து கிளம்புவேன். பார்த்தா அந்த வியர்ட் பர்சன் வந்து கீழே விழுந்துருவேன். சரி ஓகே, இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுருப்பேன். அப்பயுமே அவன் கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துக்கிட்டு இருந்திருப்பான். உன் பேர் என்னன்னு கேட்டோம்னா எதுக்குமே எனக்கு ஆன்சர் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வியர்ட் பர்சன் வந்து அந்த யார் ஹெல்ப் பண்ணனோ அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பான். அவனை பற்றி என் ஒய்ஃபை பற்றி எல்லா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் பார்த்தா அவன் ஹெல்ப் பண்ண பர்சன் வந்து அவனோட ஒய்ஃபை கொன்னுட்டு கழுத்தில் எக்ஸ் மார்க் போட்டுட்டு வீட்டிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான். இந்த கேஸும் ஹீரோக்கு வந்திருக்கும். அவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா ப்ரீவியஸாக கொலை பண்ணவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவனை ரியாக்ட் பண்ணியிருப்பான். என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் அந்த வியர்ட் பர்சன் வந்து ஒரு ரூஃபோட டாப் ஏறி உட்காந்துருப்பான். அப்போ அந்த சைடு ரவுண்ட்ஸ் போன போலீஸ் வந்து தம்பி கீழே இறங்கு, இப்படிலாம் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அவனை ஹெல்ப் பண்ண போயிருப்பார். அதுக்குள்ளே அவன் ஜம்ப் பண்ணியிருப்பான். பார்த்தா நைட் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் அந்த போலீஸ் பாக்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஒருத்தவர் நான் நைட் ரவுண்ட்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். அங்கே பேலன்ஸ் இருந்த ஒரு போலீஸ்ட்டை இவன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு எல்லாம் இது பண்ணி அவரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் நாள் பார்த்தோம்னா அந்த வியர்ட் பர்சன் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அந்த ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்ட போலீஸ் வந்து நைட்ஸ் ரவுண்டு போயிட்டு வந்திருக்க போலீஸை வந்து ஷூட் பண்ணியிருப்பான். ஷூட் பண்ணிட்டு கழுத்தில் வந்து எக்ஸ் மார்க் போட்டிருப்பான். இந்த கேஸும் அந்த டிடெக்டிவ்க்கு போயிருக்கும். சேம் அதே மாதிரி அவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பட் அவன் எதுவுமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஈவன் தான் அவன் போலீஸாக இருந்தாலும் சடனாக பார்த்தா ஒரு லைட் எடுத்து அவங்ககிட்ட அடிப்பாங்க. அந்த இது அடித்தக்கப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணுற விஷயமே ஒரு மாதிரி மாறும். ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருந்த ஒருத்தன் கழுத்தில் போய் இப்படி எக்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இவங்க ஹீரோவும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இவங்க எல்லாரையுமே இப்படி பண்ண வச்சது ஒரு ஹிப்னோடைசர் தான். அவன் தான் இந்த எல்லா வேலைக்கும் காரணம். இவங்களை ஹிப்னோடைஸ் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அவனை பிடிச்சோம்னா நம்ம எல்லா ஆன்சரும் கிடைக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. பட் அவன் எங்கே இருக்கான்றது தெரில. நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா அந்த வியர்ட் பர்சன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். ஏன்னா மேலேருந்து குதிச்சான்ல, காலில் அடிபட்டிருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போயிருப்பான். அப்போ அந்த டாக்டரையுமே அவன் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு ஒரு பர்சனை போய் கொல்ல வச்சிருப்பான். இந்த நியூஸ் தெரிஞ்சு உடனே டிடெக்டிவ் கால் வரும். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க பர்சன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. டிடெக்டிவ் டேரெக்டாக அங்கே போயிட்டு அவனையும் பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவாங்க. வந்து அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா இவன் கேட்குற எந்த கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஆன்சர் சொல்ல மாட்டான். உன் பேர் என்ன எது கேட்டோம்னா எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கு மாறாக அவன் வந்து இவங்ககிட்ட கேள்வி கேட்பான். இவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அதையும் மறந்துடுவான்.
உடனே டிடெக்டிவ் வந்து இவன்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ், இவன் யார் யாரெல்லாம் கொலை பண்ண ஹிப்னோடைஸ் பண்ணானோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் காட்டி இவங்களாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்பேன். இவங்களாம் யாருன்னு தெரில, நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அந்த வியர்ட் பர்சன் சொல்லுவேன். அந்த வியர்ட் பர்சனோட ஃபோட்டோவே அந்த டிடெக்டிவ் காட்டுவேன். அதுக்குமே இந்த பர்சன் யார் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி அந்த வியர்ட் பர்சன் சொல்லுவேன். இப்போ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இவனை வந்து நம்ம ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இவன் நம்மளே ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இவனை டேரெக்டாக விசாரிச்சோம்னா இவனுக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்றதால ஹீரோ வந்து அந்த வியர்டு இருக்க பிளேஸில் போய் அங்கே ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா, ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணியிருப்பேன். பார்த்தா அங்கே இருக்க எல்லா புக்குமே சைக்காலஜி பற்றியும் ஹிப்னோடைசிங் பற்றியும் தான் இருக்கும். இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருப்பேன். அப்புறம் மெஸ்மர் அப்படின்ற ஒரு பேரையுமே அதில் பார்த்துருப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட்டை சொல்லலாம், அவனுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்போ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்லியிருப்பான்னா, மெஸ்மர் அப்படின்றது வந்து ஒரு பர்சனு 19th centuryயில் வந்து இந்த மாதிரி தான் ஹிப்னோட்டிசம் பண்ணி பீப்புளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். லேட்டர் பீரியடில் வந்து இது டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றால கவர்மெண்ட்டே வந்து இதை பேன் பண்ணிட்டு இனிமேல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃபு சில விஷயம்லாம் ஒரு மணி வேடாக பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அந்த ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் தொலைஞ்சு போயிருப்பா. சரி வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வீட்லேயும் அவள் இருந்திருக்க மாட்டா. ஸோ வந்து ஹீரோ அந்த ஒய்ஃபை தேடி போய்கிட்டு இருப்பேன். ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தக்கப்புறமே ஹீரோவுமே இந்த மாதிரி ஹிப்னோட்டிசம் பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்ததில் அவன் மைண்டுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அவனையுமே யாரோ ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி கத்தி எடுத்து அவன் ஒய்ஃபை குத்த போகிற மாதிரியும் அவன் ஒய்ஃப் வந்து தூக்கு போட்டு தொங்கின மாதிரி இவனுக்கு வந்து ஹாலுசினேட் ஆகும். ஸோ தன்னோட ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுட்டு இந்த விஷயம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருவேன். இப்போ இந்த கேஸை வந்து இவன் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டேப்பை போட்டு காமிப்பான். அந்த டேப்பு 30 seconds தான் இருக்கும். அதில் அந்த மெஸ்மர்ன்ற பர்சன் வந்து ஒரு லேடியை ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த லேடி வந்து அவங்களோட சன்னை கழுத்தில் எக்ஸ் மார்க் போட்டு கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் ஆகும், இந்த வீடியோ வந்து அந்த வியர்ட் பர்சன் பார்த்துருப்பானா, இது மூலியமாக அவனுக்கு எதுவும் நாலேஜ் கிடச்சி அதனால தான் இந்த ஹிப்னோட்டிசம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பேன். சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக அந்த வியர்ட் பர்சன் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பேன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இவனுக்கு இந்த ஒரு டேப் கிடைக்கிறது வந்து சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருப்பேன். இதை பற்றி ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஒரு பில்டிங் போயிருப்பேன். அந்த பில்டிங்கில் ஒரு பர்சன் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பர்சன் தான் மெஸ்மர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பர்சனை நெக்ஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஃபுல்லாக அந்த ரிசர்ச் பண்ண ஒரு விஷயத்தில் அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டுமே ஹிப்னோடைஸ் ஆகிருப்பார். நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நீ இங்கேருந்து கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஹீரோட்ட சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா அவனே கொன்னுட்டு கழுத்தில் எக்ஸ் மார்க் போட்டு சூசைட் பண்ணியிருப்பான். ஹீரோக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், இவனை யார் ஹிப்னோடைஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அந்த வியர்ட் பர்சனை வந்து இவங்க கஸ்டடியில் தான் வச்சுருப்பாங்க. பட் அவனை போய் பெருசாக ஹேண்டில் பண்ண முடியாது. சப்போஸ் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா ஏதாவது எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவிடன்ஸே இல்லாமல் அவனை பிடிச்சி வச்சுக்கவே நம்ம முடியாது அப்படின்றனால ஹீரோக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணுவேன், இவனை வந்து நம்ம இங்கே வச்சு ஒரு விஷயம் பண்ண முடியாது, எப்படியாவது இவனை இங்கேருந்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவனை எஸ்கேப் பண்ண வச்சுருப்பேன். ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த வியர்ட் பர்சனும் கரெக்டாக அந்த பில்டிங்கில் இருப்பான். 2 பேரும் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த வியர்ட் பர்சன் ஹீரோவை ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனைய வந்து கொன்னா மட்டும்தான் இதுக்கு ஒரு எண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த வியர்ட் பர்சனை வந்து ஷூட் பண்ணி கொன்றுவேன். இதோட இவனோட தொல்லை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டாக இருக்கும், அதை ப்ளே பண்ணியிருப்பேன். அந்த இதை கேட்டக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல் போயிருப்பேன், அங்கே போய் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே இவனுக்கு சர்வ் பண்ண ஒரு லேடி வந்து கையில் கத்தி எடுத்துகிட்டு போவா. இதோட படம் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, ஹிப்னோட்டிசம் மூலயமா கொலை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும்தான். பட் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த மெஸ்மர்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அவன் வந்து அந்த பில்டிங்கில் தான் ஒரு லேடிக்கு வந்து ஹிப்னோடைஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னேன்ல, அந்த ப்ராக்டிஸில் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அது பேன் ஆகிருக்கும். பட் இவனால் அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பானா, அங்கே இருக்க ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த வாய்ஸ் கேட்டாலே ஹிப்னோடைஸ் ஆகிற மாதிரி ஒரு வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி போயிருப்பான். அந்த வியர்ட் பர்சன் சொன்னேன்ல, அவன் இந்த மெஸ்மர் பற்றியும் ஹிப்னோட்டிசம் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தனால எப்படியோ இந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சி அங்கே வந்திருப்பான். அதுக்கு முன்னாடி வர நார்மல் பர்சனாக இருந்த அந்த வியர்ட் பர்சனு அந்த ஆடியோ கேட்டக்கப்புறம் அவனோட செல்ஃபே அவன் மறந்துடுவான். லிட்டரலாக இந்த படத்தில் அந்த வியர்ட் பர்சன் பண்ண பிஹேவியர் எல்லாமே
இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான். அதுக்கு முன்னாடி வர அவன் நார்மல் பர்சன் தான். இது கேட்டதுக்கப்புறம் அவனை வந்து மெஸ்மர் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த மெஸ்மர் வந்து எல்லா பீப்புளையும் ஹிப்னோடைஸ் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி அந்த ஆடியோ சொல்லியிருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இவனை கொலை பண்ணால் ஸ்டாப் ஆயிருன்ற விஷயமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அவனை ஷூட் பண்ணியிருப்பான். ஹீரோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தா போகிறப்ப அந்த ஆடியோவை அவனும் கேட்டிருப்பான். கேட்டக்கப்புறம் ஹீரோவும் அந்த மெஸ்மர் மூலியமாக ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்டிருப்பான். ஸோ ஹிப்னோடைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் லைஃப்லேயே ரொம்ப தொல்லைத்தரமான ஒரு பர்சன் யாருன்னா அவனோட ஒய்ஃப் தான். ஏன்னா அவனை நிம்மதியாகவே இருக்க விட்டுருக்க மாட்டான். ஸோ அவளை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்ஸை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி அவளை வந்து கொலை பண்ண வச்சுருப்பான். அந்த நர்ஸும் அவள் கழுத்தில் வந்து எக்ஸ் மார்க்கை போட்டு கொண்டிருப்பான். நெக்ஸ்ட்டு ஹீரோவில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்மோக் பண்ணலான்னு சிகரெட்டை பற்ற வச்சுருப்பான். அந்த லைட் மூலயமா அவனுக்கு சர்வ் பண்ண பொண்ணு வந்து ஹிப்னோடைஸ் ஆகிருக்கும். அதுக்கு நைஃப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சு அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தில் அவங்க சொல்ல வர விஷயம். 19th செஞ்சுரியில் நடந்த ஒரு ஹிப்னோட்டிசம் ப்ராக்டிஸ் வந்து அந்த ஆடியோ மூலயமா இப்போ வர ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. படம் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்கும். பட் உங்களுக்கு படத்தை வந்து போர் அடிக்காது. அந்த வியர்ட் கேரக்டர் ப்ளே பண்ண வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ்.